ஹலோ கைஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான மாசான படத்தை பத்தின டீடைல்ஸ் தாங்க பார்க்க போறோம். அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்ரோ அப்படிங்கிற படம் தான். இந்த படத்துக்கு டென்டேட்டிவ் டைட்டிலா சூர்யா 44 அப்படி தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அஃபிஷியல் டைட்டில வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான். இந்த படத்தை டைரக்ட் பண்றது மட்டும் இல்லாம ஸ்டோரியுமே இவர் தான் எழுதியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் 2021லயே இந்த மாதிரி சூர்யா கூட ஒரு படம் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பட ஷூட்டிங்ல வந்து பிஸியா இருந்ததால இந்த மூவியை பத்தி அவங்களால பேச முடியல. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஜிகிருதண்டா படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல வந்து சூர்யா கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாரு. அந்த டைம்ல சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம சுதா கொங்கரா அவங்களோட டைரக்ஷன்ல வந்த புறநானூறு அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. சோ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட படத்தை நடிக்க போறதா வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த புறநானூறு படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு வந்து சுதா கொங்கரா சொன்னதுனால சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட ரெட்ரோ படத்துல வந்து நடிக்கிறதுக்காக தயாராயிட்டாரு. இந்த மூவிக்கு யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் சந்தானம், சுப்பிரமணியம் அண்ட் ஜோதிகா இவங்களோட ஹெட் ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்றவங்களும் 2D என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே சேர்ந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தையுமே அவங்க வந்து படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து சொன்னாங்க. இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான். இவர் பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட பல படங்களுக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒர்க் பண்ற 8வது படம். அதே மாதிரி சூர்யா கூட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த மூவில வந்து ஹீரோவா நடிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் தான். சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல வந்து நடிக்கிறாரு. அதே மாதிரி சூர்யாக்கு ஜோடியா யார் நடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டே தான். பூஜா ஹெக்டே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்ல 2 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து முகமூடி, இன்னொன்னு வந்து பீஸ்ட். இந்த படம் வந்து அவங்க நடிக்கிற 3வது தமிழ் படம். இந்த படத்துல பூஜா ஹெக்டே பாத்தீங்கன்னா நடிக்கிறதுக்காக 4 அல்லது 5 கோடி வந்து சம்பளமா வாங்கியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெயராம், நாசர், பிரகாஷ் ராஜ், ராமச்சந்திரன், துரைராஜ். அதே மாதிரி நாசர் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வில்லனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ராமச்சந்திரன், துரைராஜ் பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்ண ஜிகிருதண்டா, இறைவி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சூர்யா நடிச்ச சூரரை போற்று அப்படிங்கிற படத்துல வந்து இவர் நடிச்சிருந்தாரு. இப்ப திரும்பவும் சூர்யா கூட 2வது படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜோஜு ஜார்ஜ் அப்படிங்கிறவருமே நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஆல்ரெடி கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்ண ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. சப்போர்ட்டிங் ரோல் இல்லாம லீட் ரோலுமே இவர் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலயும் வந்து லீட் ரோல் தான் பண்ணியிருக்காரு. சூர்யாவுக்கு அப்பாவா வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ரம்யா சுரேஷ் அப்படிங்கிறவங்களுமே நடிச்சிருக்காங்க. இவங்களுமே வந்து ஒரு மலையாள ஆக்டர் தான். ஆனா இவங்க வந்து வேட்டையன் அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து 2வது படமான ரெட்ரோ படத்துல வந்து இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. சுஜித் சங்கர் வந்து நிறைய தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு. முக்கியமா சொல்ல போனா ரசவாதி அப்படிங்கிற ஒரு படத்துலயுமே இவர் வந்து நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பிரேம்குமார் அப்படிங்கிறவருமே இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கங்குவா அப்படிங்கிற படத்துல சூர்யா கூட சேர்ந்து நடிச்சிருந்தாரு. இப்போ திரும்பவும் சூர்யா கூட இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஸ்ரேயாமே ஒரு சாங்ல வந்து நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வந்து நான் சொன்ன நடிகர்கள் மட்டும் இல்லாம ரஷ்யா அண்ட் ஜப்பானை சேர்ந்த ஒரு சிலருமே இந்த மூவில வந்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஷூட்டிங்லாம் வந்து பல பிளேஸ்ல வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கேரளா, அந்தமான் நிக்கோபார், நீலகிரி இந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாம் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஊட்டியில இருக்கிற நவநகர் அரண்மனை அப்படிங்கிற இடத்துல வந்து சூர்யா வந்து ஒரு சண்டை காட்சியில் நடிச்சிட்டு இருக்கும்போது தெரியாம அடிபட்டிருக்கு. இதை பத்தி இந்த மூவியோட ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சின்ன காயம் தான், ஒன்னும் இல்ல, சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த இன்சிடென்ட்னால சூர்யா அவர்களுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட்டிங்ல கலந்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர ஆக்ஷன் சீன் அண்ட் சாங் இது எல்லாத்தையும் வந்து 15 நிமிஷம் வந்து ஒரே டேக்ல வந்து எடுத்திருக்காங்க. இந்த மூவியோட டீசர் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த டீசர் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆன உடனே பல லட்சம் பார்வையாளர்கள் வந்து பார்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த டீசர் வந்து வைரல் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த மூவியோட டீசரை பார்த்துட்டு ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் கீழே வந்து லவ் லாஃப்டர் வார் அப்படின்னு வந்து ஒரு டேக்லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீசர்லயுமே வந்து நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மூவியோட மெயின் ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூவில சூர்யா பாத்தீங்கன்னா 2 கெட்டப்ல வருவாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மீச தாடி இதோட வந்து ஒரு கெட்டப்லயும், அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னொரு கெட்டப்லயுமே வந்திருப்பாரு. இவர் வந்து அவரோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு கேங்ஸ்டரா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூஜா ஹெக்டேவை லவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு புது மனுஷனா மாறிக்கலாம் அப்படின்னும், பாஸ்ட்
லைஃப்ல இவர் எப்படி இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து பூஜா ஹெக்டேவை எப்படி சந்திக்கிறாரு அப்படிங்கறதான் இந்த மூவியோட ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற படத்தை பேஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு கேங்ஸ்டரா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினை லவ் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் விட்டுருவாரு. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் கிட்ட அவரோட பழைய லைஃப் வந்து சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா இந்த படத்துல அப்படி இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பூஜா ஹெக்டே பார்த்தீங்கன்னா சூர்யா பத்தின பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் இவர் திருந்தினதுக்கு அப்புறமா திரும்பவும் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா இதை வந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு காமிச்சாங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற படத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு வந்து டீசரை வச்சு சொல்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 80s ஆர் 90s நடக்கிற ஒரு கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. இந்த படத்தோட மெயின் வில்லன் யார் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க சொல்லலை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் உரியடி விஜயகுமார் தான் மெயின் வில்லனாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவர் வெளியே போயிட்டாரு. இந்த மூவில வந்து வில்லன்களுக்காக ஒரு கேங் இருக்கு. அந்த கேங்கோட சீனை காட்டும்போது அதுக்கு கீழே வந்து ஒரு பேர் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் கல்ட் அப்படின்ற பேர் இருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு கார்த்திக் சுப்ராஜ் வந்து கல்ட் அப்படிங்கிற பேரை தான் வைக்கலாம் அப்படின்னு இருந்தாரு. ஆனால் இந்த பேர் வந்து கிடைக்காததுனால ரெட்ரோ அப்படிங்கிற டைட்டிலை வச்சுட்டாரு. இந்த மூவியோட டீசரை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தம் இந்த மாதிரியான சீன்ஸ் இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமே இந்த டீசர்ல வந்து நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து எந்த டைலாக்மே இந்த டீசர்ல பேசியிருக்க மாட்டாங்க. சூர்யா டைலாக் பேசுற சீன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். இதை பத்தி சிலர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து ஊமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாம இருக்கலாம், வேற லாங்குவேஜ் வேற நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் இந்த படத்தை பத்தி ஒரு சில விமர்சனங்களை வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் நடிச்ச சத்யா அப்படிங்கிற மூவியை பேஸ் பண்ணி இந்த மூவி இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூவில மீசை தாடி இந்த தோட்டத்தோட இருப்பாரு. இதை பார்த்துட்டு சில பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களோட ஜானி படத்துல இருக்கிற மாதிரி தான் இந்த மூவியோட சீன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஃபேனும் கூட. அதனால இந்த படத்துல வந்து சூர்யா அவர்களோட பேர் வந்து ஜானி அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மூவி பத்தி ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் எழுந்துட்டு இருக்கு. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல இந்த மூவியை பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் டைரக்ஷன் பண்ற படங்கள் வந்து கேங்ஸ்டர் படமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காதல் திரைப்படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸுமே இந்த படத்துல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து கண்ணாடி பூவி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா கம்மிங் லவர்ஸ் டேவை முன்னிட்டு இந்த சாங்கை வந்து February 13th அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அட் த சேம் டைம் இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. May 1 தல அஜித் அவர்கள் பிறந்த நாள் மட்டும் இல்லாம உலக உழைப்பாளர் தினம் அன்னைக்கு இந்த மூவியை வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து படக்குழு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து நடிகர் சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கங்குவா அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆகல. ஆனா படம் நல்லா தான் இருந்தது. ஆனா இந்த மூவியோட கான்செப்ட் வந்து யாரும் புரிஞ்சிக்கல அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த படத்துல சூர்யா அவர்களோட நடிப்பு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் மூவில ரோலெக்ஸ் சீன்ல வர மாதிரி தான் கண்டிப்பா இந்த மூவிலையும் இருக்க போகுது. சூர்யா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்போட இருக்காங்க. இந்த படத்தோட டீசரை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படமா இல்ல ஆக்ஷன் படமா லவ் மூவியா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அடுத்தடுத்த தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியா சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.